வந்ததா இல்லையா என்பதை பற்றி விசாரணை நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வஅமில லிமா பஅதல் மௌத். மறுமைக்காக இம்மையில் வாழக்கூடியவர்கள் நாளை சென்று கிடக்கக்கூடிய கபர் வாழ்க்கை புனிதமாக மாறணும்னா, இறைவனுடைய ஒளி அங்க கிடைக்கணும்னா, இம்மையில் நாளைக்காக வாழக்கூடியவர்களாக நல்ல இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிமார்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இம்மையில் இருந்து ஒரு மனிதன் எப்போ வேணாலும் மௌத்தாகலாம். அவனுடைய இறுதி நாள் எப்போ வரும் என்பதை பற்றி யாருக்கும் திட்டம் போட முடியாது. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வு இறுதி நாள் வரப்போகிற நாளைய பற்றி யாருக்குமே தெரியாது. அவனுடைய இறுதி நாளைய பற்றி யாருக்கும் எந்த நிமிடமும் அவனுக்கு ஏற்றி கொடுக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கரில் போய் பார்த்தால் அங்க சிறிய பிள்ளைகளுடைய கபர் உங்களுக்கு பார்க்க முடியும். அங்கே இளைஞர்களுடைய கபர் உங்களுக்கு பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய யோசனையில் வர வேண்டும், அந்த ஒரு நாள் அந்த மண்ணில் நானும் சேர வேண்டியவன். எப்போ சேரும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பொருட்கள், இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் உருவாக்கும் போது அந்த உருவாக்கக்கூடிய மனிதன் சொல்லுவாங்க, இதற்கு ஒரு வருடம் வாரண்டி இருக்குது, 2 வருஷம் அந்த கேரண்டி இருக்குது எல்லாம் சொல்லும் பொழுது, அதை உருவாக்குன மனிதனுக்கு ஏதாவது கேரண்டி இருக்குதா? அத உருவாக்குன மனிதருக்கு ஏதாவது கேரண்டி இருக்குதா? இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய ஒரு மனிதன் மௌத்தாகும் போது 3 விஷயங்கள் தான் அவனுக்கு கிடைக்கும். நான் அதிகமாக பேசல. அதில் முதலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா, என்றென்றும் நிலை நிற்கக்கூடிய சதகாவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். நாம் மௌத்தானதற்கு அப்புறம் நம்முடைய கபரில் ஒளியாக வரக்கூடிய நன்மைகள் நாம் இம்மையில் செய்ய வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஸ்தாபனத்திற்காக, ஒரு மதரசாவுக்காக, பள்ளிவாசலுக்காக யாராவது அவர்களின் நிர்வாகிகள் உங்ககிட்ட வரும் பொழுது, இது எனக்கு கிடைத்த மிக சிறந்த ஒரு பரிசு என்று நினைத்து நீங்கள் அதற்காக சொதக்காவை செய்யுங்கள். காரணம் ஏனென்றால் அந்த மதரசா இருக்கிற காலம், அந்த மதரசா எத்தனை வருடம் நின்றாலும் அந்த வருடம் வரைக்கும் அவனுக்கு ஒளியாக நன்மையாக அந்த சொதக்கா மாறிவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவ் இல்மன் யன்தஃபிஉ பிஹி, பிரயோஜனப்படக்கூடிய கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பள்ளிகளுக்கு நீங்கள் மதரசாவுடைய கல்விகள் நீங்கள் கற்றுக் கொடுக்குவதற்கான வாய்ப்பைகள் ஏற்படுத்துங்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய இல்மு என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த இல்மு மட்டும்தான். ஒரு அம்மாவுடைய தாயுடைய காலில்தான் சுவனம் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தது எந்த பிசிக்ஸும் கிடையாது. தன்னுடைய தகப்பனாரை அதிகமாக நேசிக்கணும், ஆதரிக்கணும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தது எந்த கெமிஸ்ட்ரியும் கிடையாது. எப்படி ஒரு மனிதன் இருக்கணும் என்பதை பற்றி அதிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்வி கிடைக்கணும்னா மதரசாவுடைய கல்வியில் நாம் அதிகமாக அந்த கல்வியை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவ்வலதுன் ஸாலிஹன் யதுஉ லஹு, அவ்வலதுன் ஸாலிஹன் யதுஉ லஹு. அன்பிற்குரிய சகோதரர்மார்கள், சகோதரிமார்கள், நம்முடைய பிள்ளைகள் நாம் மௌத்தானதற்கு அப்புறம் நம்முடைய கபரில் வந்து நமக்காக துஆ செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் உங்கள் இருக்கிறதா? அதுதான் நமக்கு கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 3 விஷயங்கள் கிடைக்கணும்னால் இந்த தீன், அத்தீனு அன்னஸிஹா, இந்த உபதேசம்,
தீன் என்பது உபதேசம்தான். எதையை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த மார்க்க கல்வி நம்முடைய சமுதாயத்தில் நிலைநிற்க வேண்டும். அருமையானவர்களே, அதற்காகத்தான் இந்த இது போன்ற மஜ்லிஸ்கள் எல்லா மாதமும் அல்ஹம்துலில்லாஹ் சய்யித் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய